இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்டான எக்ஸலோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸலோட இன்டர்வியூ கொஸ்டின் பார்ட் 2. என் பேர் ரித்திகா, பிடி சிஸ்டம்ல டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ வாட் இஸ் த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் அண்ட் ஹவு இட் இஸ் பெட்டர் தென் VLOOKUP? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நான் டைரெக்டாகவே எக்ஸலில் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளோட. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் அப்படிங்கிற டேபிளும் அண்ட் ப்ரைஸ், சேல்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்படிங்கிற காலம்ஸுடைய ஒரு ப்ராடக்ட் டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் டேபிள், அதுக்கப்புறம் சேர், ஏசி அண்ட் டிவி, டைனிங் டேபிள், ஓகே இவ்வளோ டைனிங், கிச்சன் செட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ 3,000, 250, 45,000, 34,000, டைனிங் ஒரு 2,500 அண்ட் இது ஒரு 1,300. ஓகேவா? ஸோ இதோட சேல்ஸ் எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னா இது ஒரு 1,300 கிட்ட, அண்ட் இது ஒரு 10,000, ஒரு 68,000, அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90,000, அதுக்கப்புறம் ஒரு 5,000 அண்ட் தென் ஒரு 12,000 கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட சேல்ஸு. அண்ட் இது ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கானது இங்கே எஸ் அண்ட் நோ, எஸ், எஸ், நோ, நோ. ஓகே, ஸோ ஸ்டாக் வந்து இருக்குது அப்படிங்கன்னா எஸ்னும், இல்லை அந்த பர்டிகுலரான ப்ராடக்ட் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா VLOOKUP ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ VLOOKUPோட ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்காக மோஸ்ட்டாக VLOOKUP அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுற ப்ராடக்டான வேல்யூவை நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த VLOOKUP அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸை சர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நான் ஏசி அப்படிங்கிறதோட சேல்ஸை வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ ஏசி அப்படிங்கிறது இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோடய ஃபார்முலாவை நான் எழுதுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி லுக்கப் வேல்யூ நம்மளுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் தான் இருக்கணும். ஸோ லுக்கப் வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், கமா, அதுக்கப்புறம் டேபிள் அரே. ஸோ டேபிள் அரே அப்படிங்கும் போது ஹோல் வேல்யூவையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டேபிளை மறக்காமல் லாக் பண்ணணும், கமா. அடுத்தது காலம் இண்டெக்ஸ். ஸோ எத்தனாவது இடத்துல நம்மளோட சேல்ஸ் காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், ப்ரைஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ எத்தனாவதுல இருக்குது, 1, 2 and 3, தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால காலம் இண்டெக்ஸ் நான் 3 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சாக இல்லைனா அப்ராக்சிமேட் மேட்சாக இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏசியோட எக்ஸாக்ட் சேல்ஸ் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்மளோட VLOOKUP ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு மேட்ச் எப்படி ஒர்க் ஆகும், தனித்தனியாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது எந்த மாதிரி டிஃப்ரென்சஸை க்ரியேட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம், சேல்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ ஏசியோட சேல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் காலமாக செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் அப்படி தான் நம்மளோட அரே, நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்க போகிறதோட அரேவை செலக்ட் பண்ணிவிட்டு கமா எத்தனாவது ரோ நம்பர். ஸோ ஏசி அப்படிங்கிறது எத்தனாவது ரோ நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் என்ன மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா காலம்க்கும் ரோக்கும் நடுவில் உள்ள இன்டர்செக்ஷன் இல்லை இருக்க வேல்யூவை நம்மளுக்கு ஃபிச் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸோட ஒர்க். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி அப்படிங்கிறது 1, 2 and தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 3 கொடுத்துக்கலாம் அண்ட் அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ எனக்கு 90,000 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இண்டெக்ஸ்லேயே கிடச்சிச்சு. சரி, ஃபைன். ஸோ இப்போ மேட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லுக்கப் வேல்யூ என்னது, லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசி. ஸோ VLOOKUP மாதிரி தான் இதுலேயும் சின்டெக்ஸ் இருக்குது. ஏசி அப்படிங்கிறது நம்மளோட லுக்கப் வேல்யூ அண்ட் கமா லுக்கப் அரே அப்படிங்கிறது என்னது. ஸோ எதுக்குள்ளே இது இருக்குது, ஏசி அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்லை லாக் பண்ண போகிறோம். அண்ட் தென் கமா நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 0வை நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர்.
ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏசியோட ரோ நம்பர் கிடச்சிருச்சு. புரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம், இண்டெக்ஸில் ரோ நம்பரை நம்ம கொடுக்குறோம். ஸோ இஃப் இன்கேஸ் இது பெரிய டேட்டா செட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் உட்காந்து ப்ராடக்ட்டோட ரோ நம்பரை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப லாங் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸையும் மேட்சும் சேர்த்து ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஃபைன். ஸோ இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை சேர்த்து ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து VLOOKUP, merge in center கொடுக்குறேன். இது VLOOKUP. ஓகேவா? ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது நம்மளோட இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச். ஓகேவா? ஸோ இதுவுமே ஏசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரேயில் என்ன அரேயில் நம்ம போய் சர்ச் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் லைக் ஓகே சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம சேல்ஸ் அப்படிங்கிற காலமை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ண போகிறோம் அண்ட் கமா ரோ நம்பர். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும், ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபார்முலாக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ மேட்ச் ஃபார்முலாவை கொடுத்ததுக்கப்புறமா இதில் லுக்கப் வேல்யூ என்னது, ஏசி கமா எந்த அறையில் அந்த ஏசி அப்படிங்கிறது இருக்குது, ப்ராடக்ட் அப்படிங்கிற அறையில் இருக்குது. ஓகேவா? ஸோ லாக் பண்ணிவிட்டு கமா மேட்ச் டைப் அப்படிங்கிறது 0, இதையும் ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இங்கே என்டர். ஸோ இதுவுமே எனக்கு வேல்யூவை ஃபெச் பண்ணிடுச்சு. ஸோ VLOOKUP அப்படிங்கிறது ஒரே ஃபார்முலாவில் இருக்குது. இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படிங்கிறது நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே எதனால் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ ப்ராடக்ட், ப்ரைஸ், சேல்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. இதில் வந்து எனக்கு குவான்டிட்டி அப்படிங்கிற காலமை எனக்கு ப்ரைஸுக்கும் சேல்ஸுக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் என்னோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ நான் இதை இன்சர்ட் பண்ண உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த VLOOKUPல இருக்கு இல்லையா, VLOOKUPோட வேல்யூ எனக்கு 0வா மாறி இருக்கும். இதுவே எனக்கு இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் இது பார்த்தீங்க அப்படின்னா 0வா சேஞ்ச் ஆகியிருக்காது. அப்படியே அதே 90,000 அப்படிங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்னா நம்ம VLOOKUP ஃபார்முலாவில் காலம் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கும் போது 3 அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ நம்ம டேபிள் அரேயில் சேஞ்சஸ் நடக்கும் போது என்ன ஆகும், தேர்ட் காலமாக எனக்கு இந்த எம்டி காலம் வந்துடுது. ஸோ இந்த எம்டி காலம் தேர்ட் காலமாக வந்ததுனால இங்கே நம்ம 0 அப்படிங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். ஓகேவா? அதுவே இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே? ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்சில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக இதுதான் நான் வந்து கண்டுபிடிக்கிற போகிற சேல்ஸ் காலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் அரே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட அரே அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா VLOOKUP விட இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பெட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா? ஃபைன். ஸோ அடுத்தது என்ன கொஷின், கவுண்ட்டுக்கும் கவுண்ட்இஃப்க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ நார்மலாக கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு செலக்ட் பண்ணும். ஓகேவா? கவுண்ட்டை கொடுக்கும். அதோட கவுண்ட்டை கொடுக்கறதோட வேலை தான் என்னது, கவுண்ட் இஃபோட வேல்யூ. ஓகேவா? ஸோ கவுண்டோட வேலை என்னது, அந்த பர்டிகுலர் காலமில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ கவுண்ட் இஃப். ஸோ தனியாக நீங்கள் இஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பர்டிகுலர் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறது இஃபோட ஒர்க். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கன்கேட்டினேட் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் ப்ளஸ் இஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னா, ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் பர்டிகுலர் எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ 8th கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ 8th கொஷின் என்ன அப்படின்னா, கவுண்ட்டுக்கும் கவுண்ட் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 8th கொஷின். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கவுண்ட்டுக்கும் கவுண்ட் இஃப்க்கும் நடுவில். ஸோ இது வந்துச்சா? சரி, ஒன்ஸ் அகெயின். ஸோ கவுண்ட்டுக்கும் கவுண்ட் இஃப்க்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நார்மலாக கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களேன். ஸோ கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸோ ஒரு பர்டிகுலர் காலமில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான், டோட்டலாக சொல்கிறது தான் நம்மளோட கவுண்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக நம்பர் ஆஃப் ஐட்டம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இஃப் அப்படிங்கிறது நார்மலாக என்ன பண்ணும், இஃப் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா பர்டிகுலரான ஒரு அவுட்புட்டையும், இல்லை அப்படின்னா அதுக்கு பர்டிகுலரான அவுட்புட்டையும் கொடுக்க போகுது. ஸோ ஒரு பர்டிகுலரான கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறது தான் நம்ம இஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இஃப்பையும் கவுண்ட்டையும் சேர்த்தா தான் கவுண்ட் இஃப். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலரான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கண்டிஷன் தேவையோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா வர அவுட்புட்டை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட் வேல்யூ இருக்க போகுது, நம்மளோட கவுண்ட் வேல்யூ இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நம்ம
நம்மக்கிட்ட என்ன டேபிள் இருக்குது சேம் அதே டேபிளே நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ராடக்ட்ஸ், ப்ரைஸ், ஸ்டாக், அதுக்கப்புறமா சேல்ஸு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கவுண்ட் இஃப்க்கு நார்மலாக நம்ம ஒரு கொஷின்ஸ் கொடுக்கலாம். லைக் சேல்ஸ் காலம் இருக்கா, ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ், ஓகேவா, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து have a price greater than 30,000. ஓகேவா? ஸோ 30,000 விட எது வந்து லைக் 30,000, ஓகே. ஸோ 30,000 விட எது வந்து கம்மியாக இருக்குது, எத்தனை ஓகே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்மளோட கொஷினாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் 30,000 எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சின்ன சாம்பிள் டேட்டா செட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. ஸோ லார்ஜ் டேட்டா செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த கவுண்டிஃபை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கவுண்டிஃப் கொடுத்துட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எதில் கண்டிஷன் கொடுக்க போகிறோமோ, எதை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோமோ, எதில் கண்டிஷன் கொடுக்க போகிறோமோ அந்த ரேஞ்சை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிற காலமை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்க போகிறீங்க. க்ரைட்டீரியா அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷனை கொடுக்க போகிறோம். சரியா? என்ன கண்டிஷன்? கிரேட்டர் தென் 30,000 இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் போட போறீங்க 30,000. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா இருக்கணும் அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள். சரியா? ஸோ கிரேட்டர் தென் 30,000 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இங்கே என்டர் கொடுத்து 2 ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கே தெரியும் இந்த 2 ப்ராடக்ட் தான் 30,000 விட அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் இருக்கு, ஒரே ஒரு ரேஞ்சு தான் இருக்கு. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில். அடுத்தது கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல கவுண்ட் இஃப்ஸ். ஸோ இஃப்ஸ் அப்படின்னு வரும்போது மல்டிபிள் கண்டிஷன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் கண்டிஷனை கொடுக்கறது தான் கவுண்ட் இஃப்ஸ். ஸோ ஒரே ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பர்டிகுலர் நம்பரை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துச்சுன்னா அது கவுண்ட் இஃப். 2-3 கண்டிஷன் என்கிட்ட இருக்கு, அந்த 2-3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கவுண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கவுண்ட் இஃப்ஸ். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் மோர் தென் 2 கண்டிஷன், மோர் தென் 1 கண்டிஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ், ஸோ எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஹேவ் ப்ரைஸ் அப்படிங்கிறத விட இந்த வாட்டி நம்ம வந்து சேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஹாவ் சேல்ஸ் லெஸ் தென் 15,000. ஓகேவா? ஸோ less than 15,000 and or in stock. ஓகேவா? 15,000க்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேல்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸில் எது எதுலாம் ஸ்டாக் வச்சிருக்கு அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ 12,000 பார்த்தீங்க அப்படின்னா 15,000க்கு கீழே தான் இருக்குது. அதுக்கு ஸ்டாக் இருக்கா? ஆமாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எஸ். ஸோ அப்போ ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போ எஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எஸ்ஸாக இருந்துச்சு, எஸ்ஸாக இருக்கணும், ப்ளஸ் 15,000க்கு கீழே அதோட சேல்ஸ் இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தை தான் நம்ம செக் பண்ணி கவுண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்டிகுலராக நம்ம என்ன கொடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்னு கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஞ்சை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எது நம்மளோட ரேஞ்சு? சேல்ஸ். ஸோ சேல்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதுதான் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் கமா. நெக்ஸ்ட் என்ன வருது? க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியா அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்குறோம்? பர்டிகுலர் கண்டிஷனை நம்ம பாஸ் பண்ணணுமா? ஸோ உங்கள் கோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா less than 15,000. சரியா? ஸோ லெஸ் தென் 15,000 இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கமா, அதுக்கப்புறமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ல நீங்கள் என்ன கண்டிஷன் இருக்குது? நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் வந்து எஸ்ஸாக இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ அதோட ரேஞ்ச் என்னது? இந்த ஸ்டாக் அப்படிங்கிற காலம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கமா. ஸோ க்ரைட்டீரியா அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு எஸ் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா
ஈக்குவல் டு கொடுக்காம கூட நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவாக தான் இருக்கணுமா, அந்த இடத்துல எஸ் வந்து நம்ம ஸ்மால் லோயர் கேஸில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் கொடுக்கும் போதும் அது லோயர் கேஸில் தான் கொடுக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்தாலும் சரி, கேமல் கேஸில் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் உங்களோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. சரியா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட். ஸோ 5000 இது வந்து இங்கே ஸ்டாக் நோன் வந்துருச்சு. 10,000 இங்கேயும் ஸ்டாக் நோன் வந்துருச்சு. 1300 இங்கேயும் ஸ்டாக் நோன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 12,000 இருக்க இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு எஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு 1 மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம இங்கே நோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம நோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 3 அப்படின்னு வரணும். வந்துருச்சா? ஸோ அப்போ ஆர் நாட் இன் ஸ்டாக். ஸோ இதுதான் கவுண்ட் இஃப்க்கும் கவுண்ட் இஃப்ஸுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ண அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் இஃப். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதோட கவுண்ட் வேணும் அப்படின்னா கவுண்ட் இஃப்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.